அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்கா சண்டையினால் பாதிக்கப்படும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஊருக்கு வரவும் முடியாமல் திரும்பி செல்லவும் முடியாமல் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து கோயத்தில் ரோடு கிராஸ் பண்ணுறவங்க எச்சரிக்கை. புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அடுத்து திருட்டு சம்பவத்தில் கைதான மஸ்ரி, பங்காளி மற்றும் சிரியா நாட்டு குடிமகன்கள் பரபரப்பு வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். அடுத்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அடுத்து மோட்டார் சைக்கிளில் உலகம் சுற்றும் சாதனை தமிழர் திரு சிங்காரவடிவேல் குவைத் வருகை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களை விட தற்போது உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குவைத் செல்லும் வெளிநாட்டவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். குவைத்திலிருந்து அவசரத்துக்கு வரவும் முடியாமல், குவைத்துக்கு போகவும் முடியாமல் தவிக்கிறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் போடணும்னா 2 மாதம் 3 மாதம் சம்பளத்தில் தான் ஃப்ளைட் டிக்கெட் போட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குங்க. அதாவது 50,000 60,000க்கு மேலே தான் இருக்குது. அதுவும் குவைத்திலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் சொல்லவே வேணாம், லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது. அதுவும் ஃப்ளைட் டிக்கெட் போடவும் பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ளைட் எப்போ கேன்சல் ஆகணும் தெரியாது. திடீர்னு முன் அறிவிப்பு இல்லாமல் ஃப்ளைட்டை கடைசி டைமில் கேன்சல் பண்ணுறாங்க. சரி, ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணுறாங்க, ரீஃபண்டாக கிடைக்கும் பார்த்தா அதுவும் டிலே பண்ணுறாங்க. இந்திய விமானங்களான இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா விமானங்கள் வரும், ஸ்ரீலங்கன் விமானங்கள் வரும், எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு ஏமாற்றம் தாங்க மிச்சம். அதுவும் இப்போ பக்ரீத் பண்டிகைக்கு ஊருக்கு வரணும்னு நினச்சாலும் ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஈரான் மற்றும் அமெரிக்கா சண்டையினால் அவங்கள விட நாம தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம் போல். அந்த அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரேட் அதிகம், விலைவாசி அதிகம், வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னா எப்படி செலவாகுதுன்னு தெரிய மாட்டேதுங்க. எப்படியோ வாழ்ந்தால் போதும் தான் சம்பாதிச்சிட்ருக்கோம். இனி காசு சேமித்து வீடு கட்டணும், சேர்த்து வைக்கணும்னு சிந்தனையெல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டியது தான். பயமுறுத்துறதுக்கு சொல்லலைங்க, இதுதான் யதார்த்தம். இஸ்ரேல்காரன் அமெரிக்காவை தூண்டி விட்டு ஜிசிசி நாடுகளை சண்டையை ஏற்படுத்தி விட்டு இப்போ அவன் ஒதுக்கிட்டான். ஆனால் அதன் பாதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் பாதித்துள்ளது. இன்னும் இந்த சண்டை முடிஞ்சுதான் கேட்டால் முடியலைங்க, சீஸ்ஃபயர் தான் இருக்குது. இந்த சண்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்தால் மட்டுமே குவைத் ஏர்போர்ட்லேருந்து அனைத்து நாட்டு விமானங்களும் இயக்கப்படும் போல் தெரிகிறது. இப்போதைக்கு 2 ஃப்ளைட் மட்டும்தான் குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருகிறது. ஒன்று குவைத் ஏர்வேஸ், மற்றொன்று ஜிசர் ஏர்வேஸ். இவனுங்க மட்டும்தான் குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருகிறார்கள். எமர்ஜென்சியாக குவைத் செல்பவர்கள் மற்றும் வருபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்த தகவல், தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிக மிக முக்கியமான நாளுங்க. இன்று காலை 10 மணிக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்கள். தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்திய இந்த ஆட்சி மாற்றம் தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுபோல் இந்த ஆட்சியில் வெளிநாட்டில் கஷ்டப்படும் தொழிலாளர்களுக்கும் புதிய நல்ல பயனுள்ள திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகள் தமிழகம் எப்பேற்பட்ட முன்னேற்றம் அடையும் என்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக கவனமாக ரோடு கிராஸ் பண்ணுங்க. அதுவும் பெடஸ்ட்ரியன் லைன்லேருந்து பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜை பயன்படுத்தி மட்டும் ரோடு கிராஸ் பண்ணுங்கள். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சாலை விதிகளை மீறும் நபர்கள் மீது 20 முதல் 75 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் ரோடு கிராஸ் பண்ணும்போது திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், நம்ம ஊரில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆட்டு மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்ததுன்னு. ஆனால் இப்போ குவைத்திலையும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சால்மி டெசர்ட் ஏரியாவில் மணத்திருட்டில் ஈடுபட்ட மஸ்ரி, பங்காளி மற்றும் சிரியா நாட்டை சேர்ந்த குடிமகன்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதாங்க அந்த 3 கைதான வீடியோ. மணல் திட்டத்திற்கு பயன்படுத்திய கிரேன் மற்றும் கனரக வாகனங்களை ஜஹரா காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், உலகை மோட்டார் சைக்கிளில் சுற்றி வரும் சாதனை தமிழர் திரு சிங்காரவடிவேல் அவர்களுடன் சிறப்பு கலந்துரையாடல் ஞாயிறு மாலை, அதாவது இன்று 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பாலிவுட் ரெஸ்டாரண்ட் முருகாப் சிட்டியில் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம், நல அறக்கட்டளை மற்றும் டிவிஎஸ் டிராவல்ஸின் நிறுவனர் திரு SM ஹைதலி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1034 ரூபாய் 98 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 248 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 326 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.